நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூன் மாதம் வியாழக்கிழமை 18/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 12:30 வரை மற்றும் மதியம் 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயமாக இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:33 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:52 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சாந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:52 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். 1:30 தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களை வணங்கி அவருடைய ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்வதும் சிறப்பை தருவது. அத்தோடு இன்றைய தினம் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்ப்பிறை சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் உற்சவங்களில் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே
இந்த மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் ஆனி மாதத்து பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டும் அல்லது ஆனி மாதத்தில் இன்னும் சில நட்சத்திரங்களை கொண்டும் ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒரு கும்பாபிஷேக தினத்தை கொண்டும் இந்த தீர்த்த வாரியாக நடைபெறுகின்ற உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ் குழாநாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், அங்கு இந்த ஆனி உத்தரத்திலே தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டதாக 15 நாட்கள் உற்சவம் நடைபெறும். அவ்வாறு சிறப்பான அந்த உற்சவங்கள் அதேபோல் சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலே, அதேபோல் ஆனி உத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு கிழக்கு மாகாணம் சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே, இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான உற்சவங்களிலே இந்த தீர்த்தத்துக்கு முதல் நாள் ஆனி உத்திரத்துக்கு முன்னால் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா நடைபெறும். இந்த தேர் திருவிழா இறைவனுடைய 5 தொழில்களை குறிப்பது தான் இந்த மகோற்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம். அந்த வகையில் இந்த அழித்தல் என்கின்ற சம்ஹார உற்சவத்தை குறிப்பது வேட்டை திருவிழா, சப்பரத திருவிழா, ரதோற்சவம், தேர் திருவிழா, இந்த 3ம் சம்ஹார உற்சவத்தை குறிப்பும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை அழிக்கின்ற வகையிலே, அழித்து நல்லொழி புரிகின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா, சப்பரத திருவிழா, தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா பல ஆலயங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போ நடைபெறுகின்ற பொழுது ஒரு சில ஆலயங்களிலே 3 ரதங்கள், 5 ரதங்கள் அல்லது ஒரே ரதமாகவும் இந்த வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு ரதங்கள் ரதோற்சவத்திலே இந்த தேரனுடைய அமைப்பு இந்த பூ உலகத்தின் வடிவமாக கொண்டதாக அமையக்கூடியது இந்த தேர். அந்த வகையிலே இந்த இவ்வாறான சிறப்பான உற்சவ காலங்களிலே நாங்கள் இந்த ரதோற்சவம் தொடர்பாக நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, தேரினுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள் இவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமானது. நாளைய தினம் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால வணக்கம். இன்றைய நாள் 18/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மனச்சஞ்சனங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்களிலே மந்தனங்கள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. மிதுன ராசி மிருகசரிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே
அலைச்சல் நிலைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் சிறப்புகள் அனுகூலமாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், மன நிறைவான நாளாக அமைகின்றது. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுவர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, மன நிறைவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் தரும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் மிகச் சிறப்பானதாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், நல்ல நாளாக அமைகின்றது. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், மந்த நிலைகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. எமது இல்லங்களிலே நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு நாமம் சூட்டுவோம், பெயர் வைப்போம். இந்த பெயர் வைப்பதிலே இன்றைய காலகட்டத்திலே ஒரு புதிய பரிமாற்றமே வந்துவிட்டது. ஏன் பெயர் வைக்கின்றோம், என்ன பெயர் வைக்கின்றோம் என்கின்ற எந்த விதமான சிந்தனைகளும் யாருக்கும் இல்லை. நீங்கள் சரியாக உற்று நோக்கினால் இந்த பிறக்கின்ற நட்சத்திரத்துக்கென்று சில நாம எழுத்துக்கள் இருக்கும். அந்த நாம எழுத்தோடு தான் அந்த பெயர் அமைய வேண்டும் என்கின்ற அந்த பாரம்பரிய முறைகள் எல்லாம் இப்பொழுது அற்று போய்விட்டன. தங்களுடைய பிள்ளை முதல் வரிசையிலே இருக்க வேண்டும் என்று அகரவரியான ஆனாவிலே தான் அதிகமாக பெயர் வைப்பார்களே. அகரவரி என்றால் அந்த பிள்ளை பாடசாலையிலே முன்னுரிமையாக முதலிடம் இருக்கும், மற்ற விடயங்களிலும் முன்னுக்கு போகும் என்று சொல்லி பெயரை மட்டும் நாங்கள் அப்படி வைத்தால் அந்த பிள்ளை ஒரு காலமும் முன்னுக்கு வரப்போவதில்லை என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயரிலே எந்த விதமான நிறைவையும் அந்த பிள்ளை கண்டுகொள்ள முடியாது. என்றால் அவருடைய பிறப்பு ஜாதகம், அவருடைய கல்வி ஸ்தானம், அவருடைய அந்த கல்விக்குரிய இடம், அவையெல்லாம் தான் அங்கே அந்த கல்வியின் உயர்வை காட்டுகின்றது. பெயர் வைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, எங்களுடைய குலதெய்வ அனுகூலம் இருக்கின்றது. அந்த நட்சத்திரத்தினுடைய நாமம் அந்த பெயரிலே வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நட்சத்திர நாமம் தொடங்குகின்ற நாமத்தில் பெயர் தொடங்க வேண்டும் என்கின்ற மரபுகள் இப்பொழுது அறவே இல்லாமல் போய்விட்டன. இவற்றையெல்லாம் நாங்கள் சற்று மீள் பரிசீலனை செய்து பார்த்தால் புரியும். பெயரிலே ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். நாங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுகின்ற பொழுது அந்த பெயரிலே ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். அது ஒரு பாராயணமாக எங்களுக்கு இல்லத்திலே அமையும். ஒரு குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்கின்ற பொழுது அபிராமி என்று வைத்தோமானால் அந்த அபிராமி அம்பிகையை தினமும் நாங்கள் பாராயணம் செய்கின்ற மாதிரி வீட்டிலே அபிராமி அபிராமி என்று கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் அந்த பெயர் எங்களுக்கு அந்த அம்பாளுடைய பாராயணத்தையே கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் நன்கொணர வேண்டும். அந்த பெயருக்கு கார்த்திகேயன் என்று வைத்தால் முருகனுடைய நாமத்தை சொல்லுவதாகவே அமையும். அந்த பெயரிலே கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்று கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அப்படி அந்த பெயர்கள் கஜமுகன் என்று வைத்தால் விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படி அந்த தெய்வீகத்தன்மை அந்த இல்லத்திலே இருக்கும். வைக்கின்ற பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த பெயர்கள் ஒரு மிக ராகத்தினுடைய பெயரை வைத்தால் கூட அந்த பெயர் நல்ல சாத்வீகத்தை கொடுக்கும். சகானா என்று வைத்தால் சாத்வீகத்தை கொடுக்கும். கல்யாணி, மோகனா இப்படியான ராகங்கள் பெயர் வைத்தால் கூட
அது அந்த இல்லத்துக்கு சிறப்பையும் மங்களத்தையும் கொடுத்து விடுகின்றது. எனவே எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய சமய தெய்வ வழிபாடுகள், எங்களுடைய சம்பிரதாயங்கள் இந்த பேரிலே இருக்க வேண்டும். அதோடு எங்களுடைய குலதெய்வ அனுகூலம், அதாவது எங்களுடைய வம்ச பெயர் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா. அக்காலங்களிലെல்லாம் 3 தலைமுறைக்கு பின்னர் மீண்டும் அந்த சந்ததி பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும். ராமச்சந்திரன் என்று சொன்னால் அந்த ராமச்சந்திரனுடைய பெயர் அவருடைய மகன் அவருடைய அடுத்த மகனுக்கு வைப்பார்கள். அந்த சந்ததி பெயர்கள் அழியக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு உள்நோக்கமாகவும் அது ஒரு தெய்வீக அருளை தருவதாகவும் அமைகின்றது. அந்த சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதிலே மாற்றம் செய்ய மாட்டார்கள். சில நபர்களுடைய பெயர்களை பாருங்கள், அந்த தங்களுடைய குலப்பெயர்களை அதோடு சேர்த்துக்கொள்வார்கள். பொதுவாக செட்டியார், நாடார், ஐயர் இவர்களெல்லாம் தங்களுடைய பெயர்களிலேயே அதை சேர்த்துக்கொள்வார்கள். தங்களுடைய குலம், தங்களுடைய மரபுகளை அவர்கள் சுட்டி காட்டி கொண்டிருப்பார்கள். இது எல்லாம் அந்த சந்ததிக்குரிய ஒரு மரபாக போற்றப்படுகின்றது. அது அவர்கள் தங்களுடைய மரபை பேணி பாதுகாத்து கொள்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்றது. பெயர்கள் அப்படி அந்த மரபுகள் மாறாமல் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கின்றதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய நாமம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய தெய்வீகம் அவற்றையெல்லாம் சேர்த்து நாமம் வைக்கின்ற பொழுது அந்த நாமத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அது எங்களுடைய இல்லத்துக்கு ஒரு அருளை தந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கே சம்பந்தமில்லாமல் அர்த்தமில்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வைக்கின்ற பெயர்களினாலே எந்த விதமான ஒரு ஈர்ப்புத்தன்மையும் இல்லாமல் போய்விடுகின்றது. சில நபர்கள் வைக்கின்ற பெயர்கள் வாய்க்குள்ளே அது நுழைந்து அதை சொல்லக்கூடிய தன்மையே அற்றுப்போய்விட்டதாக இருக்கின்றது. ஆங்கில முகத்தில் பெயர்கள் வைப்பது, இந்த அதிர்ஷ்ட பெயர் என்று சொல்லி பெயரை தேடுவது, அதிர்ஷ்ட பெயரெல்லாம் நீங்கள் வைக்கிற பெயர் தான் அதிர்ஷ்ட பெயர். நாங்கள் தேடி அதை ஆராய்ந்து அதிர்ஷ்டமாக்கி கொள்கின்றோமே தவிர அதிர்ஷ்டம் என்பது என்ன, அந்த அதிர்ஷ்ட பெயருடைய தன்மை என்ன என்பதையும் நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, பிறக்கிற திகதி, அந்த திகதியினுடைய அதிபதி, அதாவது இப்போ 19ஆம் தேதி பிறந்தால் அந்த பிறந்த பிள்ளையினுடைய எண் ஓரான் நம்பராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓரான் எண்ணுக்குரிய அதிபதி கிரகம் சூரியன். அந்த சூரியன் ஜாதகத்திலே நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட பெயர் நாங்கள் வைக்கின்ற பொழுது அந்த சூரியனுக்குரிய ஓராம் எண்ணுக்குரிய அதிர்ஷ்ட பெயராக நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது 5ஆம் எண்ணிலே, 6ஆம் எண்ணிலே, ஓராம் எண்ணிலே வைக்கின்ற பொழுது அங்கே சூரியனோடு சுக்கிரன், புதன் என்கின்ற கிரகங்களுடைய தன்மைகளையும் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய விடயங்களை தவிர எங்களுடைய மனப்போக்குக்கெல்லாம் நாங்கள் அதிர்ஷ்ட பெயர் என்று வைத்து விடக்கூடாது. பெயர் தெய்வீகமாக முதலில் இருக்க வேண்டும். அந்த பெயரிலே அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் நன்கு உணர்ந்து அந்த நாமங்களை வைத்தால் எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய மொழி இவையெல்லாம் இன்னும் வளர்ந்து இன்னும் எங்களுக்கு மகிழ்வையும் தெம்பையும் தைரியத்தையும் சிறப்பையும் மேன்மையையும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இனி வருகின்ற சந்ததி, இனி வருகின்ற எங்களுடைய இளம் சமூகம் நல்ல சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும். நமது சமயத்தையும் மொழியையும் நமது பாரம்பரியங்களையும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்களை முதலே கொண்டு வாருங்கள். அதற்காக நல்ல பெயர்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பெயர் அழைக்கின்ற பொழுது அந்த இல்லத்துக்குமே ஒரு சிறப்பும் தெய்வீகமும் அமையக்கூடியதாக இருக்க வேண்டும். தனியாக நீங்கள் ஒரே எண்ணத்தை கொண்டு பெயர் வைக்காதீர்கள். எங்களுடைய அந்த பெயர் சரியாக அமைந்துவிட்டால் எல்லாரையும் விட அந்த பிள்ளை முன்னிலையில் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே பெயர் வைக்கின்ற பொழுது சிந்தித்து வைத்து செயல்படுங்கள். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கல் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. இக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம். குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும். ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ளல் வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. இக்குறளினுடைய பொருளாக குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும்.
ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ளல் வேண்டும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.